Welcome back to Content to Not Content. So எக்ஸைட்டிங்கா இந்த வீக்லயும் ஒரு எபிசோட்ல இந்த தடவை ஒரு என்ன இதுனா கேமரா பின்னால யாரும் டைரக்டர் வந்து ஊருக்கு போயிருக்காரு. ஸோ டைரக்டரும் இல்லை, ஸோ அவன் தான் ப்ளஸ் எடிட்டர் இல்லை, அவனும் இல்லை. ரெண்டாவது ரகு இல்லை, விகேஷ் இல்லை, எல்லாம் ஹோம் டவுன் போயிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடில் அதனால எனக்கு தெரியல இந்த எபிசோட் எடுக்கிறது முன்னிக்கு எனக்கு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த எபிசோடு வேறு, இங்கே நடக்கிறது மொத்தமாக வேறு. ஸோ சத்யல்கிட்ட என்ன சொன்னா ஓகே மினி விக்கிபீடியா அவன்டா டர்வீனு, இவன் விக்கிபீடியா, இவன் தான் விக்கிபீடியா. ஓகே, ஸோ என்னன்னா சத்யல்கிட்ட சொன்னது வந்து, சத்யல் எனக்கு தெரியல என்ன எபிசோட், நீங்கள் வருத்தப்படாதீங்க நம்ம ஒரு கொண்டாடுறேன். அது ஒன்றும் இல்லை, இவனோட ஃபோன் அப்போ படிச்சுட்டு இருந்துச்சு, அதனால தான் சைலண்ட் போட்டு வந்தானுங்க. ஸோ என்னன்னா சத்யல்கிட்ட என்ன சொன்னேன்னா, சத்யல் இந்த வாரம் எனக்கு ஐடியாவே இல்லைடா, நீ என்னாச்சு சொன்ன, நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன்னா. ஸோ ஓகே சத்யா, இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிக்கலாமா? ஓகே, இந்த ஒரு சாப்டர் என்னன்னா, இது வந்து இப்போ சுட ஒரு இன்ஃபோ, சுட ஒரு இன்ஃபோ சொல்ல மாட்டேன். இப்போ வந்து டிவிகே ஜெயிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ யாரு முதல் பாயிண்ட் ஆரம்பிக்கிறா, இல்லை நான் ஒரு 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 சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட். நீ இதுக்கு என்னது எலெக்ஷனுக்கு வருவேன் இந்த இந்த இது ஏன் இதுனா பாலிடிக்ஸ் இல்ல பாலிடிக்ஸ் இல்ல, ஆனா வந்து இதுல ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு, அதனால தான் என்ன ஃபன் ஃபேர் இருக்கா? எங்க இருக்கு ஃபன் ஃபேர்? இல்லடா, இதுதான் நம்ம பயம் பாட்டு போட்டு வந்தானே. என்ன கதைனா, முதல்ல கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஓகே, ஃபோன் கேமரா தான் மேவாங்க, நீ ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணலாம்ல, நான் சொல்லுவேன் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணலாம்ல. ஆனால் என்ன பண்ணானா, அந்த ஸ்டாண்டையே பிடிச்சி இழுத்து சைட்டில் நான் ஊற்றிக்கிட்டு இருந்தான். எனக்கு கொஞ்ச நேரத்தில் மைண்ட் என்ன தெரியுமா பாட்டு ஒன்றுச்சு, ஏதோ இந்த பாட்டு தான் ஒன்றுச்சு. எனக்கே தெரியல அவன் ஏன் அதை பண்ணான்னு. சத்தியமா யோசிக்காம பண்ணியா ஏதோ அந்த நேரத்துல யோசிக்கல, பட்டுன்னு செஞ்சுட்டேன். செஞ்சுட்டு அப்புறம் வந்து சொல்லுங்க சத்யல், டிவிக்கு ஜெயிச்சதா இல்லாட்டி விஜய் ஜெயிச்சதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? கே எஸ் அ ஃபேன், விஜய் ஃபேனா டிவிக்கு ஜெயிச்சது என்ன கேட்டா வந்து தளபதி அடிச்சு கிளப்பிருக்கிறேன். ஓகே, ஸோ வந்து டிவிக்கு ஜெயிச்சதா என்ன கேட்டால் வந்து ஏன் நான் டிவிக்கு விஜயோட ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா, பிகாஸ் ஆஃப் இது ஜனநாயகன் டைட்டில் கார்டு அவங்க எடிட் பண்ணி போடுறது. பட் அந்த எடிட்டில் வந்து எனக்கு சுக்காவாச்சு. அந்த இது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஜோசப், இது வந்து எப்படின்னா அவனுங்க ப்ரெடிக்ட் பண்ணது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சுக்காவாச்சு. ஸோ அந்த ஒரு டைட்டில் கார்டு பார்த்தா எப்படி கற்றுவோம் தெரியுமா தேட்டரில். இதுல இந்த கட்டத்துல ஹாஷ் ஆர் ஹை என்னதுன்னா, அவர் வந்து எதுலேயுமே அவர் சொந்த காசு போட்டு தான் செய்கிறாரு. ஸோ வந்து யார் நம்பி யார் டிபெண்ட் பண்ணி அவர் இது பண்ணல. ஸோ வந்து அவர் சொந்த காசு போட்டு தான் செய்யறதுனால அவர் வந்து அந்த என்ன தமிழ்நாடை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்தார். எவ்ரிஒன் டிசர்வ் a chance. அது ஆமாம், அவருக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் இதுக்கப்புறம் அவர் அந்த நாடை மாற்றுவாருன்னு நம்பிக்கை இருக்குல்ல அந்த அந்த தமிழ்நாடு. ஆமாம். ஓகே, இப்போ அவர் என்ன பேசுறான்னு நான் பார்க்குறேன். ரொம்ப நல்ல என்ன சொல்லி எதுவுமே தெரியாது. என்னடா அவர் டிவிக்கு ஒரு இது என்னது டிவிக்கு இருக்காருன்னு தெரியும், எதுக்கு வந்தாருன்னு தெரியாது, பரவி இருக்கு. ஆனா அதுல பத்தி எனக்கு கருத்துக்கள் இல்ல. அந்த மாதிரியா இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் ஓகேடா, கருத்துக்கள் இல்ல. எப்படி தெரியுமா, நோ கமெண்ட்ஸ். நீ எப்படி தெரியுமா சொல்றேன், வந்தா என்ன வராட்டி என்ன, மலேசியா நாரி போய் கிடக்குது, மலேசியா நாரி போய் கிடக்குது, மலேசியாவே நாரி போய் கிடக்குது, இந்தியாவில போய் விஜய் என்ன பண்றாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். மலேசியா கவர்மெண்ட் மக்கள்லாம் வரலப்பா. ஆக்சுவலி இது எப்படின்னா அவர் நோ கமெண்ட்ஸ்லாம், அதுதான் அவர் சொல்ல வராது. ஸோ அவனோட இப்போ என் கருத்தை கேட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கும். பட் ஆனால் நான் சொல்றேன், ஏன்னா இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது நான் வந்து முத இருந்த கட்சி வந்து வேற, தாவிக்கா கிடையாது, சப்போர்ட் பண்ண கட்சி வேற.
சொல்லு ஓகே ஓகே ஓகே. இல்லை நம்ம சப்போர்ட்னா மன ரீதியாக சப்போர்ட் பண்ண ஒரு கட்சி வேற. அப்புறம் கடைசியில் வந்து இப்போ நான் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணுற காரணம் வேற. மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்ட இல்லை அப்படி இல்லை. எந்த கட்சிக்கு தான் அப்படி சப்போர்ட் பண்ணுங்க? அப்படி நான் சப்போர்ட் பண்ண கட்சி என்டிகே. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. என்டிகேனா ஓ ஒரு கோசத்துல இருந்தாங்களா? என் தலைவர் சீமானே தப்பா பேசுறானுங்க. இல்லை ஓகே, இப்போ நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ண விஜய் ஜெயிக்கணும்னா எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்கன்னாரு. பாடையை போட்டு அந்த கட்டத்தில் வந்து ஒரு தானே புதைச்சிடுவான். இல்லை அந்த கட்டத்தில் வந்து ஒரு மன வருத்தம்னா என்னது பழனிசாமி எங்கடா தம்பி பேரை காணோம். இல்ல அது கூட விஷயம் தெரியுமா? நான் அந்த போட்டோ பிடிச்சி அனுப்பினேன். இல்ல இந்த ஃபேமிலி இல்ல, அந்த ஃபேமிலி சைட்ல குரூப்ல நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப போட்டோ பிடிச்சா நாங்க IPTV போட்டலாம். ஸோ வந்து அதுல எல்லா சேனலும் வருமே, இந்தியா சேனல். ஸோ அதுல போயிட்டு இந்தியா சேனல்ல பாக்குறேன். ஓகே, டிவிகே ADMK DMK எல்லாம் இருக்கு. அதர்ஸ்ல ஒருத்தர் இருக்காங்க. நானும் முதல்ல இருந்து பாக்குறேன். ஒரு பூராச்சும் பூர்வனே ஒண்ணுமே பூர்ல கோசம். இல்ல அந்த இதுல வந்து ஓட்டு யாருக்கும் போடாம கோசம் இருந்துச்சு. அதுல 2 இருந்துச்சு. இவரோட கணக்குல வந்து கோசம் அதான் நினைச்சிட்டாங்க. அவன் சொன்னது நான் ஒத்துக்கிறேன். நான் நினைச்சேன் சீமான் ஆக்சுவலி ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். ஏதாச்சும் ஒரு 2 இடம் 3 இடமாச்சும் ஜெயிப்பாங்க. நான் நினைச்சேன் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. பார்க்கல. ஆனா அவர் சொன்ன இதுக்கு வந்து சுடுகாட்டுல போடுன்னு சொன்னோடனே அவர் அப்படியே தூக்கி போட்டாரு. இல்ல நான் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ண காரணம் வந்து தாவைக்கு அவர் வந்து பேசினதுக்காக தாக்குனதுக்காகலாம் இல்ல, அவரோட கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் பேசின நாங்கெல்லாம் தமிழைங்க, நாங்கெல்லாம் இது இந்திய தமிழனா என்ன இது இந்தியனா என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதான் கேட்பான், அப்போ நாங்களாம் என்ன வெள்ளைக்காரனாடா. ஆனா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஓகே. இப்போ ஏன் வந்து என்டிகே நான் சப்போர்ட் பண்ணேன்னா அவர் சொன்ன கான்செப்ட், அவர் வந்து தமிழ்நாடு நான் வந்து இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொன்ன கான்செப்ட்னால ஓகே நான் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் ஏன் என் கருத்து மாறுனுச்சு, ஏன் இந்த டிவிகேக்கு மாறுனுச்சு. இப்போ நான் வந்து ஒரு விஜய் வந்து நடிகராக நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஃபேன் பேஸா நான் என்னால ஏத்துக்க முடியும். நீ எப்ப மாறுற? இது என்னதான் கருத்து? அவன் சொல்றது மேல அன்எக்ஸ்பெக்டட். ஏன் சொல்லி அவனுக்கு விஜய் பிடிக்காதுன்னு இல்லல. நாட் a fan லா. எனக்கு பிடிக்கும் ஆனா நாட் சொல்றான். அப்ப சத்தியமா நாட் a fan தான். ஹியூமன் தானே, இங்க ஃபேன் ஆகும். கேட்டுக்கோ. ஃபேன் ஆகல. பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா தீவிர ரசிகர் இல்ல. ஓகே, ஆனா வந்து ஏன் நான் இப்ப டிவிகேக்கு நான் ஆகுனேன்னா ஓகே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் நினைச்சதுன்னா நீ எப்படி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல அது மட்டும் நல்லா இல்ல முதல்ல வந்து அனில்ஸ் தான் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. அனில் இது அது என்ன டீம் இது வந்து ஓகே ஓகே அதுதான் அனில். ஆனா இந்த ஆனா அனில் ஃபேன்ஸ்க்கு அனில் என்னன்னு தெரியல. அதான் கதையே புடி. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் நினச்சேன் அனில் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அந்த கட்டத்தை வந்து இப்போ வந்து இவ்வளோ தொகுதி அவர் ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் அன்எக்ஸ்பெக்டட். நான் இவன்ட்ட சொல்கிறப்ப அதான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா சொன்னேன் இவன்ட்ட? நான் நினைக்கிறேன் ஒரு ஓகே ஐ கேன் வின் 60-15 நினச்சேன். சத்தியமா இது அன்எக்ஸ்பெக்டட். 107 ஓட்டு ஜெயிக்கிறப்ப அப்படின்னு இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இந்த கட்டத்துல நான் யோசிச்சேன் கண்டிப்பா நான் 100க்கு மேல வரும்னு யோசிச்சேன். 108 அது அப்பெல்லாம் யோசிக்கல. 100 வரும்னு யோசிச்சேன். 100 பெருசுதான். ஆமா இல்ல ஏன்னா நிறைய பேர் நிறைய நியூஸ்ல சொன்னது என்னதுன்னா நிறைய நியூஸ்ல வந்து நிறைய பேர் அது கூட எப்படி நான் இவன்ட்ட பேசுறப்ப என்ன சொல்லுவேன், அவனும் கூட சுத்துறேன் ஏடிக்கி கூட சுத்துறவனுங்க கூட அவனுங்களே போன்ல விஜய் தான் வச்சிருந்தாங்க நிறைய பேர். அது எனக்கு தெரியல, அந்த மீன்ஸ்லாம் பார்க்கல. ஸோ என்னன்னா இவன்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன சொன்னேன்னா கேளு அது பொலிட்டிக்ஸ் பொலிட்டிஷியன். ஸோ அவனுங்க வந்து 25 years 75 years அந்த ஃபீல்டில் இருக்க அந்த ஒரு ஜெனரேஷன் இருக்கிறவங்க. ஸோ அவங்கள நீ போட்டி போடுறப்ப நீ எப்படின்னா நீ இப்போ தான் புதுசாக வந்திருக்க. ஸோ அவங்கள போட்டி போடுறப்ப அது கொஞ்சம் இதாக இருக்கும். மீமாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி இருக்குது பாரு. ஆனால் இது அன்எக்ஸ்பெக்டட். இல்ல ஆக்சுவலி ஃபேன் பேஸ்னால அவர் ஜெயிச்சாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறவு தான். ஓகே ஃபர்ஸ்ட் திங் நாட் a fan base அத சொல்லுவேன். ஓகே நான் ஏன் இப்போ டிவிக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் அந்த காரணம் இப்போ மேல பாப்பா பார்க்க நாட் பிகாஸ் ஆஃப் அனில்ஸ். ஓகே ஆனா வந்து நான் அனில் தப்பா பேசாத. இல்ல நான் வந்து என்ன சொல்றேன்னா அதனால இல்ல ஒருத்தவங்க ஹைப் கொடுக்கறதுனால நான் மெனிப்புலேட் ஆகி நான் அந்த ஓட்டு சப்போர்ட் பண்ணல. நான் எதனால இப்போ சப்போர்ட் பண்றேன்னா ஆக்சுவலி வந்து உண்மைதான் இந்த அனில் வந்து போயிட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட வந்து இல்லை விஜய்க்கு நீங்களாம் ஓட்டு போடணும் அப்படி சொன்னது.
ஆனா அந்த இடத்துல வந்து எல்லாரும் போய் விஜய் தளபதிக்கு ஓட்டு போட்ட ஒரு காரணம் என்னன்னா இட்ஸ் a பியோ பிலீஃப். என்ன நம்புறாங்க? ஓகே, அவங்க எப்படி தெரியுமா, they are expecting a change. ஒரு மாற்றத்துக்காக தான் இப்ப எல்லாருமே ஓட்டு போட்டு. எங்க ஆரம்பிச்சிச்சு எங்க ஒருத்தர் மண்டையை போட்டு தான் அவர் ஏறினாரு. யாரு? ஓ கேப்டன். ஆமா, 3 நாள் ஆச்சுப்பா. I'm a fan of அவர் captain. இறந்த பிறகுதான் ஆமா, எதுக்கு முன்னாடி கேட்டா சொன்ன மண்டையை போட்டாரு தான சொன்னேன் கேட்டு. ஆமா, அது எனக்கு தெரியல. ஆனா அவர் சத்தியமா என்ன அந்த அவர் இறந்த பிறகுதான் அவர் பதவிக்கே வரேன்னு சொல்லி பதவிக்குல அந்த கட்சி ஆட்சிக்கு தொடக்க வராரு. ரஜினிகாந்த் இல்ல அது எனக்கு பதவிக்கு தெரியல. வரேன் அது எப்படி தெரியும் வந்துட்டு வணக்கம்னா ஏன்னா வந்து கவனிச்சிங்களா? படம்லாம் பிடிக்கும்ன்றேன். ஓகேவா நீங்க? சொல்லு. இல்ல ஆனா எனக்கும் கேப்டன் ஒரு கட்டத்தை போயிடும். ஏன்னா அந்த ஒரு டைலாக் அது என் மனசுல இப்ப வரைக்கும் ஆழமா பதிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லுங்க. துளசி கூட வாசம் மாறண்டா, இந்த தவசி வாசம் மாற மாட்டேன். இல்ல துளசி வாக்கு மாறினாலும் மாறும், இந்த தவசி வாக்கு மாறாதுடா. அது இன்னொரு டைலாக் வராது ஃபேமஸ். என்ன கரண்ட் ஷாக் அடிக்காரு. அந்த கரண்ட தொட்டாதான் ஷார்ட் அடிக்கும். ஆனா இந்த நரசிம்மாவை இல்ல இந்த நரசிம்மா பார்த்தாதான் கரண்ட் ஷார்ட் அடிக்கும். நானே திரும்பி பாக்ஸ் வந்து போய் கை வைக்க போறேன். எரிஞ்சிரும். ஆனா இப்ப ஓகே, இப்ப வந்து இங்க ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னா சேம் தான். உங்களுக்கு அடிக்குமா அடிக்காத உங்களுக்கு தெரியாது, ஒரு முயற்சி. இது இதுதான் பாப்போம். ஒரு அத சொல்றத விட்டுட்டு எங்க சுத்தி வரீங்கடா? இல்ல எப்படி நான் டிவிக்கு அவனுக்கு புரியுற வரை சொல்லணும்ல. டிவிக்கு எப்படி நான் கனெக்ட் இல்ல அந்த பாட்டு தான். இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அங்க இருந்து ஃப்ளோ பண்ணி திரும்ப ரிவர்ஸ்ல வந்து திரும்ப காடி எடுத்து திரும்ப ரிவர்ஸ்ல வந்து திரும்ப அந்த மாதிரி. இல்ல நான் என்ன பம்பிங் அடிச்சிட்டு இருக்கேன் 10 தடவை அடிக்கிற மாதிரி. இல்ல ஏன் நான் அப்படி சொல்றேன்னா டிவிக்கு வந்து எப்படி ஜெயிச்சாங்கன்னு உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு இந்த நம்பர் கடையில இன்னும் ஈஸியா புரிஞ்சு. அந்த கான்செப்ட் தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடந்துருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து அந்த லக்கியை ட்ரை பண்ணுறாங்கன்றியா? இல்லாட்டி அவங்க எப்படின்னா ட்ரை கொடுப்போம், அதே தான் எல்லாருமே. ஸோ அதனால தான் இந்த தடவை வாச ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து அப்படின்னும் சொல்லலாம். இன்னொன்று வந்து எத்தனை வருஷம் அவங்க ஆக்சுவலி நீ என்ன விஜய் கேட்டால் விஜய் கட்சி திறந்தது ஓகே. ஆனால் வந்து விஜய் அதுக்கு முன்னாடி ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவர் இந்த கட்சி திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எஃபர்ட் பண்ணிருக்காரு. இட் இட் a good things all. ஆனால் வந்து ஓகே, நான் எப்படின்னா இப்போ நீ வந்து ஒரு 20 வருஷம் வந்து இந்த ஆட்சியில் இருக்க. இந்த ஆட்சியில் ஒன்றுத்தையும் மாதிரி கொடுங்கள, டேட்டா சொல்கிறேன், ஒன்றுத்தையும் கொடுங்கள, ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து அங்கே வந்து இப்போ விஜய் வந்து அவர் என்ன சொன்னார்னா என்னால் மாற்ற முடியும், நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் வந்து தைரியம் வந்துருச்சு. ஓகே அவர் மாத்தி காட்டுவாரு. எப்படி இல்ல this video gonna ban in India. இல்ல இந்தியா இல்ல ஏன் இல்ல நான் என் கேள்வி என்னன்னா இப்ப அதுதான் விஜய் அவர் சொன்னாரு. ஆனா வந்து ஏன் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஏத்துக்க, ஏன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணேன், ஏன் நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நீ யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. இல்ல கதப்ப சப்போர்ட் வந்து நான் அவன் என்டிகே ஏதோ சப்போர்ட் பண்றான். டிஎம்கேயா எதுக்கு சப்போர்ட்? என்டிகே சப்போர்ட் பண்ணேன். அப்புறம் தான் ஒரு நாள் தூங்கல கோமாங்க போயிரும் நினைக்கிறேன் இது முடிஞ்சோட. ஏன் வந்து இல்ல ஏன் வந்து சீமான் ஓகே ஃபர்ஸ்ட் திங் வந்து சீமான் வந்து இருக்கிறதுலே ஜோக்கான பிரச்சனையை ஹைலைட் பண்ணாரு. அது மேமா வந்து ஊருக்கு போகும்போது எனக்கே பச்சையா தெரிஞ்சிச்சு. ஊருக்கு போறேன் அவருக்கு கண்டென்ட் இருக்கும், ஜோக்கா இருக்கும். இல்ல உண்மையிலே நீ நல்லா யோசிச்சு பாரு. வேணாம் நீ ஊர்ல இருக்க, நீ முன்னுக்கு பாக்குற மழை இப்பதான் பெஞ்சிருக்கு. மழை வந்து இப்பதான் பெஞ்சு முடிஞ்சிருக்கு. 4ஆம் மாசம் வறண்டு கிடக்குது. 12ஆம் மாசம் மழை வெள்ளம், 4ஆம் மாசம் வறண்டு கிடக்குது. வெயில் இல்ல. அந்த ஊரே ஒரு தனி சிஸ்டம். ஃபர்ஸ்ட் திங் ஊர்ல தமிழ்நாடு ஓகே ஒரு கண்ட்ரின்னு சொன்னா டேம் இருக்கணும். ஆக்சுவலி டேம் இல்லாத ஒரு பிரச்சனை தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் திங் இருக்கு. ஆனா வந்து அது ராஜராஜ சோழன் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்லா. நீங்க பாருங்க நானா நீங்க பாருங்க கேல் தானே கேரள ரோடு நல்லா இருக்கா? ஓகே அல்ல கரெக்டா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு என்ன கேட்டா ஏன் தெரியுமா சொல்றேன், இந்தியாவோட கம்பேர் பண்ணா மலேசியாவோட ஓகே தான். அங்க வந்து 2 ரோடு தான் போறதுக்கு வரதுக்கு. அது மண்ணு ரோடு. உனக்கு வந்து மண்ணு பாதையில போசனா போவியா மோட்டர் எடுத்துட்டு? மண்ணு பாதையா பறக்கும், மண்ணு பறக்கும் நார்மல் ஹைவேல இருக்க வீடியோ இருக்கு. என்ன கேட்டா மலேசியாவை நீ கம்பேர் பண்ண, மலேசியால நீ கம்பவுண்ட் சைடு கூட போய் மண்ணு பாதை இருக்குமா? கம்பவுண்ட் சைடு இப்பதான் ரோடுக்கு வந்திருக்கேன். நீ மலேசியாவோட கம்பவுண்ட் சைடுலாம் போய் மண்ணு பாதை இருக்குமா? இல்ல ஏன்னா ஏன் தார் போட்டு வச்சிருக்கானுங்க இப்ப கூட.
இல்ல இருங்க நான் இன்னும் வரல. என்னத்துக்கு நான் இன்னும் மெயின் சாப்டருக்கு இன்னும் வரல. சொல்லுங்க. மலேசியால காடி நல்லா ஓட்டுறாங்களா? இல்ல சிம்பிள். ஓகே இல்ல மலேசியால கரெக்டா ஓட்டுறாங்க. இல்ல மலேசியால நடக்குதா இல்லையா? இல்ல மலேசியால நடக்கிற ஆக்சிடென்ட்க்கு எல்லாமே ஒரே காரணம் என்னன்னா ஹை பாப்புலேஷன். ஃபர்ஸ்ட் திங் ஹை பாப்புலேஷன். அத முதல்ல சரிப்படுத்து. இது एक्चुअली நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன் சொல்லி இல்ல இது இந்தியால நம்மளோட கூட ஆக்சிடென்ட் நடக்குது. நான் கம்பேர் பண்ண வரல. அப்புறம் முதல்ல மலேசியால இருந்து பார்க்க முடியல. நான் இந்தியாக்கு போறோம் எல்லாமே. அது நம்ம கவர்மெண்ட் இல்ல கேபினெட்ல இருந்து நம்ம பேசிக்கலாம். இல்ல மலேசியால நீ இந்த விஷயத்தை மாத்த முடியாது. இந்த விஷயத்தை மலேசியால நீ மாத்த முடியாது. ஏன் தெரியுமா? காடி வந்து நம்மளோட ஊரா பேசுங்க. கொஞ்ச நேரம் ஒரு ஆளுக்கு ஒரு காடியில ஓட்டிட்டு போனா மேமா மாத்த முடியாது. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் திங் நிறைய பேர் ஓகே இப்போ வந்து எப்படி தெரியுமா எல்லாரும் காடி வாங்கணும்னு ஆசை. வீடை விட காடி தான் இன்னும் ஜோக்கா வாங்கணும்னு ஆசை. ஸோ அப்போ எப்படி தெரியுமா ஒரு வீடு தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் ஒரு 4 காடி 5 காடி அப்போ யோசிச்சு பாரு. ஒரு வீட்லயே அப்படி இருந்தா 10-15 வீட்டு அவன் ஏன் அவளை சொல்றான்னு தெரியுதா இல்லையா? அவன் வீட்லயே 4 காடி இருக்கு அதனாலதான் அப்படின்னு இல்லடா. ஒரு ஆள் ஒரு காடியில போனா சொல்லலாம் அவன் வீட்டுல 4 காடி இருக்கு. உண்மையா ஒத்துங்க பாஸ். நீங்க ஒரு காடி, உங்க அப்பா ஒரு காடி, அம்மா ஒரு காடி, அக்கா ஒரு காடி, 5வது அக்கா ஒரு காடி. அதனால இல்ல இது வந்து சொல்லு. உனக்கு ஒரு மோட்டரு. மோட்டரு. உங்க அப்பாவுக்கு ஒரு மோட்டரு. 7 டிவைஸ் வச்சிருக்கீங்க நீங்க. 7 வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க நீங்க மட்டும் வீட்டுல. இந்த மாதிரி இல்ல நான் அதெல்லாம் சொல்றேன். இல்ல இது என்ன இது ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க நைட்டு தூங்க மாட்டீங்க. இல்ல அடுத்த செகண்ட் டிவோர்ஸ். ஐயோ நானே இந்த லெட்டர் அத கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குது? சிம்பிள். ஓகே இது வந்து மலேசியால நீ சொல்ற ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஆனா அது ஒன்னா உனக்கு கஷ்டம். அதை சொன்னா நம்மள மொத்தமா தூக்கிடுவானுங்க. பரவாயில்லையா? ஓகே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காடி 5 வருஷத்துக்கு தான் பைக்கணும். ஒரு காடி 5 வருஷம் தான் பைக்கணும். 5 வருஷத்துக்கு மேல நீ அந்த காடியை வித்துடணும். ஒன்னே ரீக்கோனா விக்கிறியோ விக்கலன்னா கவர்மெண்ட் காரியம் பண்ணிட்டு போயிடும். சீஸ் பண்ணி மலேசியால நடந்துச்சு. அவன் என்ன சொல்ல வரேன்னா சிங்கப்பூர்ல ஒரு ஆமா அததான் அவன் சொல்றான். அவன் தான் அந்த டெக்னிக்கை சொல்றான். ஏன்னா சிங்கப்பூர்ல நீ பாரு கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் தான் ஒரு காடி பாய்க்கணும்னு சொன்னாங்க. இல்ல அதுதான் நீ நல்லா யோசி. ஏன்னா வந்து 5 வருஷம் தான் ஒரு காடி பாய்க்க முடியும்னா நீ காடி வாங்குவியா? உன் காடி வந்து 9 வருஷம் லோனு. ஆனா காடி 5 வருஷம் தான் பாய்க்க முடியும். வாங்குவியா? வாங்க மாட்டேன். உன்னோட டிரான்ஸ்போர்டேஷன் என்னது அப்படின்னா? பஸ் ட்ரெயின். கவர்மெண்ட்டுக்கு லாபமா இல்லையா? கவர்மெண்ட்ல வந்து நம்ம மனுஷ கவர்மெண்ட்ல அது எப்படி சொல்றது அதை ஒரு பொறுப்படுத்தல. நாடு செமிகண்டக்டர்ல இப்படி சொல்லலாம். இந்தியாவில் ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்துச்சு பார்த்தியா? ரொம்ப பிரச்சனை இல்லை இருந்துச்சு. கேஸ் இல்லை கேஸோட ப்ரைஸ்லாம் ஹைக் ஆனிச்சு. பட் மலேசியா உனக்கு என்ன சான்ஸ் பிரச்சனை இருந்துச்சா? என்ன மட்டும் தான் பிரச்சனை இருந்துச்சு. என்ன கூட உனக்கு பிரச்சனை இல்லை. சப்சிடி இருக்கு தானே? உனக்கு இருக்காது. ஏன்னா நான் உன்ட்ட லைசன் இல்லை. ரெண்டு பேரும் எவ்வளவு அமைதியா இருந்தானுங்க பாத்தியா? இதனாலதான் உனக்கு 2 பேரும் இவ்வளவு நேரம் துடிச்சிட்டு இருந்தானுங்க. என்ன பிரச்சனை பேசுறப்ப ஐசி இல்ல சப்சிடி இல்லையா 2 பேத்துக்கும்? எத்தனை பேர் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க? அது உங்க கொழுப்புடா எடுக்க முடியாது. ஓகே ஜென்டில் டு டாக் அப்படின்னு சொல்லி நீ வந்து எவ்வளவு லைசென்ஸ்? ஓகே 1400ல எனக்கு தெரிஞ்சு நான் இல்ல 1400 வரும் லைசென்ஸ் பிளஸ் கிளாஸ் கார் பிளஸ் மோட்டார் சைக்கிள் நான் எடுத்தது. சோ வந்து 1400 போல இருக்கு. இல்ல நான் ஏன் டைம்ல எடுக்கிறேன். ஐ திங்க் 2020 காடி குரு நீ மோட்டார் எடுடா. அவர் வந்து காடியே. சோ அத நான் சொல்றேன். சோ இந்த வருஷம் வந்து 2000 வெள்ளின்னு வச்சுக்க. இந்த வருஷம் எங்க அப்பா போய் பார்த்துட்டு 4000 வெள்ளின்னா 4000 வெள்ளியா? ஸ்டில் 4000 வெள்ளின்றான். 4000 வெள்ளி இல்லனா அது I'll tell you the truth. நீ வந்து even if 4000 வெள்ளி means that's called copy license. இல்ல இந்த கட்டத்துல வந்து டிவிக்கு வந்து நம்மளால அன்பிரெடிக்டபிளா இப்ப என்ன பண்ண அவங்க ரிசல்ட்ஸ் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப ஜெயிச்சிட்டாங்க. இல்ல ஜெயிச்சிட்டாங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க. இப்ப அதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா வந்து இந்த கட்டத்துல வந்து கருத்து கணிப்பு படி என்ன சொல்லியிருக்குன்னா எம்ஜிஆருக்கு அடுத்து இப்ப வந்து தளபதி தான் இருக்காருன்னு. ஏன் இந்த வந்து ஆக்சுவலி ஒரு மேட்டர் என்ன தெரியுமா? தளபதி இப்ப நம்ம நாட்டு பிரதமர் யாரு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு டிவிக்கு வரைக்கும் நான் போகணும். ஓகே இதுல நீ அவனை கேட்ட முதல்ல வெக்கமா இல்ல நாய நாட்டு நடப்பு தெரியாம இருக்க. இத இவன்ட்ட மூளை இருக்கான்னு கேக்குறேன். இல்ல மூளை எனக்கு இருக்குன்னு கேட்டேன். அவனுக்கு இந்த நாட்டோட பிரதம மந்திரி
எல்லாம் இப்படிதான் இருப்பீங்களாடா? ஏதோ அகம் பேர் தெரியலன்னா சரி, அகும் பேர் தெரியல கூட, ஏன்னா அகும் பேர் மேம் அது சுல்தான் ஜோஹோ பஹாங் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அகும் பேர் கஷ்டம். பேர் சொல்லி நமக்கு வரது கூப்பிடுறதுக்கு வருது. ஆனா பட்டண மந்திரி பெரிய திருலன்ட்ட பத்தியா எப்படி இருக்காரு? மக்கள் ஓட்டு போட்டு கேட்க வச்சுட்டாங்க. ஓகே, ஆனா வந்து இப்ப வந்து எல்லாருமே இந்த கட்டத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கல. சில பேர்லாம் இப்போ யூடியூப்ல போட்டுருந்தாங்களா இந்த மாதிரி வந்து நாங்கள் யோசிச்சோம் அந்த அணிலாம் வந்து இப்போ நீங்க தலைவர் படத்தை வெளியாக்குறீங்களா இல்லைன்னா முதலமைச்சர் அமைச்சர் தளபதி அப்படின்னு போடுவா அப்படின்னு. ஆனா சில பேர் என்ன நினைச்சேன்னா அவங்க வந்து கற்பனை உலகத்துல இருக்காங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு வந்து கற்பனை உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க இல்ல நாங்க தான் கற்பனை உலகத்துல இருக்காங்கன்னு. ஆனா கற்பனை உலகம் ஓகே, கஞ்சா கற்பழிப்பு கருமாந்தரம் எல்லாம் தெரியும். ஆனா இந்த கட்டத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப ஊர்ல வந்து டிஎம்கே தோக்கடிச்சதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த கட்டத்தில் தெரியல. ஆனால் இப்போ இது ரோலெக்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும். நிறைய வந்து கஞ்சா சப்ளை நடக்குது ஊரில். ஆனால் அது டிஎம்கே ஆட்சியில் நடக்குதா என்ன சொல்லி ஓகே. கஞ்சா சப்ளை எப்படி நடக்குதுன்னா ரோலெக்ஸ் மாதிரி ஒரு ஆள் இருக்கான். அது வந்து கன்சிடர் பாலிட்டிக்ஸ் சப்போர்ட் இருக்கலாம். ஸ்டில் இவ்வளோ கஞ்சா இப்படி ஏன்னா சின்ன சின்ன பையங்க எல்லாமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ கஞ்சா சப்ளை வருது. இன்னொன்று அது வந்து காரணம் என்ன, இதனாலேயே நிறைய பேர் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கஞ்சானால என்ன எஃபெக்ட்ஸ்னா நம்ம தலைவர் வந்து உலக நாயகர் சொன்ன மாதிரி தான் தத்துரா வலிக்க போகிறோம். தத்துரா வேற இல்லை, லியோ தான். லியோ தலைவர் கமலஹாசன் உலக நாயகர்னு. நம்ம வந்து நம்ம குரங்குல இருந்து மனசனா வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்ப மனசுல இருந்து திருப்பி குரங்காயிரும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் பைச்சா. சொல்லு ஓகே. இந்த ஆமா, ஏன்னா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் குழப்பறதே இந்த ஆளுதான் பேசாம. ஓகே, இது வந்து இந்த கஞ்சானால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இந்த கஞ்சானால ரொம்ப நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஆனா வந்து இப்ப தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போகுதுன்னு சத்தியமா நம்மளுக்கு தெரியல. ஆனா இப்ப வந்து ஏன் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு நம்ம இப்ப யோசிக்கிறோம். ஏன் தமிழவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு இப்ப கமெண்ட் ஆனா நீங்க எல்லாரும் நீங்க நல்லா ஒண்ணு நோட்டீஸ் பண்ணுங்களேன். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் இந்தியன் பொலிட்டிக்ஸ் பத்தி பேசிருக்கீங்களா? இல்ல இல்ல. இவ்வளவு நேரம் ஏன் பேசிக்கிட்டு இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அதான் சொல்றேன். ஏன் இவ்வளவு நாள் பேசினது இல்லை நீங்களாம் ஒரு காரணம் சொல்லுங்களேன். ஏன்னா வர்றது தளபதி பிகாஸ் யூ காட் அ ஃபேம். எங்களோட படம் வந்து வேர்ல்டு வைட்ல வெளியாயிருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு ஓகே படத்தில் ஒரு ஆள் இப்படி பார்த்துருப்போம். அது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு இல்லை. ஓகே, ஆனால் வந்து ஒரு ரியல் வேர்ல்டில் ஒரு ஆள் இப்படி நிற்க போறாரு. அவர் என்ன பண்ண போறாரு, அதுதான் எல்லாத்தோட எக்ஸைட்மெண்ட். அதுதான் இவ்வளோ எல்லாம் பேச வச்சிருக்கு. நீங்க இது வரைக்கும் நம்ம என்னாச்சும் இந்தியாவில் எவ்வளோ வருஷம் எலெக்ஷன் நடந்திருக்கு. இது வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்பதான் நடந்திருக்கு. எம்ஜிஆரை பற்றி பேசியிருக்கோம். பேசிருக்கீங்க குடும்பமா பாட்டி தாத்தாலாம் பேசி இல்ல ஆனா வந்து இப்ப குறோம் எம்ஜிஆரை பத்தி தப்பா பேசினா ஜாமா தூக்கி அடிக்கிற ஆள் இருக்காங்க. ஓகே, ஸோ ஆனா ஏன் இத்தனைக்கும் எம்ஜிஆர் வந்து நிறைய நல்லது செஞ்சிருக்காரு இல்லைன்னு சொல்ல. ஆனா அவர் பண்ண ஒரு கெட்ட விஷயம் என்னன்னு சொல்லி அவர் பண்ண கெட்ட விஷயம் என்னன்னா எம்ஜிஆர் தான் டாஸ்மாகி திறந்தாரு. எம்ஜிஆர் தான் வந்து அதை இனிஷியேட் பண்ணாரு அந்த ப்ரோக்ராமை. அவர் பண்ண நிறைய நல்ல விஷயத்தை இப்போ டாஸ்மாக் அவர் தான் வந்து டாஸ்மாகி திறந்தாரு. ஸோ அதனால நிறைய ஒரு தீய சக்திகள் நிறைய வந்துச்சுல. அது நல்ல தீய சக்திகளை விட பக்கத்தில் இருக்க போய் அதான் பெரிய தீய சக்தி இல்லை இதனால நிறைய சைடு எஃபெக்ட் வந்துச்சு. ஆனால் அவர் பண்ண குடிச்சா ரொம்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகும். யாரு சைடு எஃபெக்ட் இதனால கிட்னி ஃபெயிலியர் ஆகும். இல்லை தண்ணி அடிச்சா சைடு எஃபெக்ட் கிட்னி லிவர் ஃபெயிலியர் ஆகும். கிட்னி தோத்துக்கிட்டே இருக்கீடா. கிட்னி வந்து நிறைய தண்ணி குடிச்சா அந்த மாதிரி. ஸோ இந்த கட்டத்தில் அதே மாதிரி தான் இப்போ வந்து தளபதி என்ன இனிஷியேட் பண்ண போறான்னு நமக்கு தெரியல. ஏன் வந்து இப்போ நம்ம விஜய்னு கூப்பிடுறதுல தளபதின்னு நம்ம கூப்பிடுறோம்னா இதுக்கு வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் வந்து இப்படி ஃபேமஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் என்னன்னா இது ஒரு ஆள் சொன்ன ப்ரெடிக்ஷன். ஆனால் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 100% நம்ப முடியாது, பட் கேட்க இன்ட்ரெஸ்டிங். ஒரு பட்டைக்கு மின்னுக்கு நிற்கிற ஆளு தான். என்ன கதைனா இப்போ வந்து விஜய் வந்து அவர் தளபதி வந்து அவருக்கு வந்து செவ்வாய் ஆதிக்கம் இருக்கு. அவர் வந்து ஒரு முருகர் அம்சத்துல பிறந்தவருன்னு. முருகர் வந்து யாருன்னு சொல்லணும்
ஆமா முருகர். அதை நீ சொல்லு, ஆனா வேற எதுவும் சொல்லாத. ஓ ஓகே முருகர் வந்து தளபதி. முருகருக்கு இன்னொரு பேரு அவரு காட் ஆஃப் வார். காட் ஆஃப் வார். God of War. என்னன்னு கூப்பிடுவேன்? வாருக்கு மின்னுக்கு போறவங்களா யாருன்னு சொல்லுவேன்? தலைவர் 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 நிரந்தரம். தலைவர் இல்ல. அப்படி பார்த்தாலும் ரஜினிக்கு தான் தலைவர் வந்து பிரசிடென்ட். சண்டை போடுறவங்க பேரு தளபதி. சரி தளபதி. ரஜினிக்கு பட்ட பேர் சூப்பர் ஸ்டார்ரா லூசு பையில. தலைவர் 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 இல்லடா. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா இந்த மீம் தான் போட போறீங்க. அந்த மூளை பறந்து தலைவர் இறங்கட்டுமே அப்படின்னு இதுல பட்டு தலைவர் இறங்கட்டும். இல்ல அப்படி ஆடி பழகிட்டேன், என்ன பண்றீங்க சொல்லு. ஸோ அதனால வந்து அவருக்கு அந்த பேர் வைக்கவும் அவருக்கு அந்த ஒரு சிங்க் ஆயிடுச்சுல, அவரோட எனர்ஜி சிங்க் ஆனனால அந்த வைப் கொடுக்குது அப்படின்னு. அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ஒரு தியரிக்கல் ஸ்டோரி. ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு ஒன் ஆஃப் த பிடிக்காத ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன தெரியுமா? இந்த ஓகே கேப்டனோட கட்சி இருக்க, அந்த கட்சி போயிட்டு ஓகே நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அந்த கட்சி போயிட்டு டிஎம்கேல செஞ்சிச்சு பத்தியா? ஆக்சுவலி அது எனக்கு பிடிக்கல. இல்ல அது என்ன கதைனா, அவங்களாம் இழுத்துக்கிட்டாங்க. ஐ டோன்ட் நோ. அது டிராகனா சொல்லலையே, நீ அங்கதான் பேசி. இல்ல இப்போ வந்து என்ன கதை? ஓகே இப்போ ஜெயலலிதா ஜெயிச்ச கதை தெரியுமா? அங்கேயா போறாங்க? இல்ல ஜெயலலிதா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர்னால இல்ல அவங்க பார்லிமெண்ட் போகும்போது என்ன தெரியுமா நடந்துச்சு? அவங்கள போட்டு அடிக்கும் போது பரவாயில்ல, இந்த நாலேஜ் இருக்கு உன்கிட்ட சொல்லி வந்துருச்சு. முடி பிச்சாங்க, சாரி பிடிச்சு இழுத்தாங்க, நார் அடிச்சா, கையில என்ன கிடைச்சோ போட்டு அடிச்சாங்க. ஒரு கட்டத்துல இவன் இதை பத்தி சொன்னபடி நாலேஜ் இருக்கு. எம்ஜிஆரை பார்க்கவே விடல. இறந்ததுக்கு அப்புறமா மணி இருக்க, மணி எடுத்து அடிக்க போன மணி கொஞ்சம் தான் அடிச்சிருப்பானுங்க. மணினா எது? அந்த சபையில ஒரு திங் அடிப்பாங்க. அந்த ஹேமர்ல அந்த இது வந்து அந்த பார்லிமெண்ட்ல இன்னும் மணி மாதிரி வச்சிருப்பாங்க. சாமி மணி அடிக்க போயிருப்பானுங்க. சோ சேஃப் ஆயிட்டாங்க. ஆனா வந்து அந்த கட்டத்துல வந்து அவங்க வந்து வெளியே எம்பரேஸ் பண்ணி அவங்க அழுந்துகிட்டு போனாங்க. ஆனா அந்த கட்டத்துல அவங்க மனசுல நினைச்சாங்கன்னா திருப்பி நான் சிஎம் ஆகி தான் நான் வருவேன், இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா நான் சிஎம் ஆகி மட்டும் தான் வருவேன். அவங்க எப்படி தெரியுமா 2 வருஷத்துல ரெண்டே வருஷம் வந்து அவர் கல்லறைக்கு போனாங்க. என் தளபதியை பார்த்ததுன்னா 2 வருஷத்துலதான் கட்சி திறந்தேன். அதுதான் சொல்றேன். ஆனா வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இது கண்டென்ட் சொன்னாங்க தெரியுமா? அந்த ரீசெண்டா இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாலாம் ஸ்க்ரோல் பண்றப்ப அதை பாக்குறப்ப ஒரு கூஸ் பம்பா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனுஷனை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அட்மையர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் சொல்லலாம். அது எப்படின்னா அவர் ஒரு பண்டையான ஒரு விஷயம் இருக்கு. அவருக்கு என்ன சொல்லுங்க? இல்லை கொண்டாரு நான் எப்படி சொல்லலாம்னா, ஓகே கூட்டம் வந்து ஒரு ஆக்டராக வந்து பார்க்க வர்றது ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த கூட்டமே ஒரு ஓட்டாக மாறும்னு சொன்னாங்க பார்த்தியா? யாரும் நினச்சி பார்க்கல அது உண்மையாக நடக்கும்னு. ஆக்சுவலி கூஸ்பம் இது வந்து சர்க்கார் படம் தான். அந்த அவர் சிஇஓவா இருந்து பொலிட்டிக்கல் சிஇஓ இல்ல, இது வந்து ஆக்டரா வந்து பொலிட்டிக்கல போடுறது. ஆனா வந்து இந்த கட்டத்துல வந்து நாங்க என்ன நினைச்சோம்னா அந்த படம் வெளியாயிட்டுன்னா உண்மையாலே சுந்தர் பிச்சை வந்து தமிழ்நாட்டு போகிறேன். ஆனால் இது வந்து ரியாலிட்டி கிடையாது. ஆனால் நம்ம தமிழவங்களை பற்றி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை தமிழங்க அவங்க வந்து பிடிச்சி இழுத்துப்பாங்க, ஏற மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் வேர்ல்ட்லேயே வந்து டாப் சிஇஓஸில் வந்து எல்லாமே தமிழங்க தான். சுந்தர் பிச்சை, எடோப் இருக்குல்ல, பிடிஎஃப்லாம் செய்வோமே, அதோட சிஇஓவும் வந்து தமிழவங்க தான். அதோட சிஇஓ தமிழவங்க தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சிஇஓஸ் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த யாரு இர்ஃபான் வியோல இர்ஃபானோட கூட்டாளி இஸ் நியூசிலாந்து காயா சுவிட்சர்லாந்து காய், அவனும் தமிழன். ஆக்சுவலி தமிழவங்க உண்மையில டேஷ்டாக இருந்தாங்க. ஆனால் வந்து தமிழவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ கூட வேணாம் ரொம்ப வருஷம் நானும் சத்தியம் இது ரொம்ப பேசியிருக்கோம். கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்கள் வந்து உங்கள் சப்போர்ட் வந்து இப்போ டிவிக்கே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ டிவிக்கு ஜெயிச்சனால நம்ம இது எப்படின்னு நம்ம உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த பிடிக்காதவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு டிவிக்கு வந்து பிடிக்கலனாலும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லி அதை நீங்க இல்ல இது வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் சாதகமாக தான் பேசுவார். அவர் தனித்தனியெல்லாம் பேச மாட்டார். ஆமா அவர் வந்து டிவிக்கேக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல, ஏஎம்கேக்கும் அவன் டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேச இல்லையே. அவர் டிஎன்கே
டிஎனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணேன். ஓ மை காட், எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொண்டாடுறவங்க கொண்டாடலாம், சந்தோஷப்படலாம், எல்லாம் இதை ஏத்துக்கணும்ல. as a fan நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இல்ல ஆக்சுவலி நான் as a fan ஆர்வமா இருக்கேன். ஏன்னா இவனுங்களாம் உண்மையை சொல்ல போனா இவனுங்க திருட்டு விசில படம் பார்த்துட்டானுங்க. நாங்க ரெண்டு பேரும் இன்னும் பார்க்கல. ஸோ எங்களுக்கு அந்த ஐப் இன்னும் ஸ்டில் எங்களுக்கு அதுல ஐப்பாவே இருக்கு. அந்த டைட்டில் காட்டுக்காக நான் ஏங்குறேன். அந்த படம் எப்போ இல்லையோன்னு தெரியல. ஸ்டில் ஐ எம் ஹோப்பிங் டு பி ரிலீஸ் ஏர்லியர். ஸோ ஸ்டில் ஐ எம் ஹோப்பிங் டு ரிலீஸ் ஏர்லியர்ல. உங்க டீம்ல இந்த மாதிரி பைத்தியக்காரன் தானா, இந்த மாதிரி லிங்க் அனுப்பி விடுறேன் பாரு அப்படின்னு இருந்தானா தலையிலே தட்டி உட்கார வச்சிருங்க. அதான் if you guys can be make a report under them, I give you the Insta editor, so you guys can report their name. Oh, ஃபோன் நம்பர் அனுப்பி விடுறேன். ஃபோன் நம்பர் அனுப்பி விடுறேன். இவருக்கு ரிலேட்டட் பண்ண எல்லாரோட நம்பரும் அனுப்புறேன். இன்ஸ்டா ஐடியை டேக் பண்றேன். நீங்க வருத்தப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் டேக் பண்ணுவேன். இவரை ரிலேட்டட் பண்ணி யார் யார் இருக்கீங்களோ எல்லாத்தையும் டேக் பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் மாலை போட்டுருங்க. சூசைட் பண்ணிக்கங்க. ஆனா நம்ம இந்த கட்டத்துல வந்து ஸோ ஓகே இப்ப இவங்க படம் பார்க்கறது ரெண்டு பேருமே. ஆனா வந்து இப்ப இந்த கட்டத்துல வந்து எனக்கும் அந்த டிஃபரன்ஸ் பார்க்க தெரியணும். எப்படிதான் இப்ப விளையாட போறாங்க படத்துல. இல்ல நீ எப்படி இருந்தாலும் ஆக்சுவலி பார்த்துட்டேன். நீ ஏன் தெரியுமா ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறானீங்கன்னா நீ அந்த எப்படி சிஎம் தானே இது பண்ணணும், சைன் பண்ணணும். அந்த படம் ரிலீஸ் பண்ண சிஎம் அப்ரூவல் கிடைக்கணும் உனக்கு. அங்க இருந்து அப்ரூவல் கிடைக்கணும். இல்ல மோஸ்ட்லி சிஎம் one of the person gonna release own his movie by himself. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தெரியுமா இதெல்லாம். அவர் படத்தை அவரே சைன் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் பண்றப்ப வந்து ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். ஏன்னா இப்ப வரப்போறது வந்து படம் இல்ல. Okay, so until that, see you guys next video. Ciao, bye bye. So from you guys signing out, Satya, Saket, ஆஷ் again Bye. content to content.